ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக ஒரு 10 to 20 மினிட்ஸில் எக் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானோடனே அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வெளியில் வாங்கின ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெண்டில் ஏதோ ஒன்று கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக இருந்தால் 1.5 தக்காளி போதும், சின்னதாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு நான் 3 பேர்த்துக்கான ரெசிபி தான் சொல்லியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். ஸோ தக்காளி அது வரைக்கும் வதங்கட்டும். மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா போதும். நம்ம வதக்கி வச்சிருந்த மசாலா ஒரு சைடில் தள்ளி வச்சுட்டு பேனோட இன்னொரு சைடில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ முட்டை உடச்சி ஊற்றினோன்னே அது தேவையான சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெப்பர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எக் அப்படியே ஃப்ரை பண்ண விடுங்க. ஒரு 1 to 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜென்டிலாக ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா எக்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக ஆயிரும். சப்போஸ் உங்கள் கிட்ஸ்க்கு நல்லா பெரிய பெரிய பீசஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஸோ ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரைஸ் நீங்கள் அப்போ குக் பண்ண ரைஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மார்னிங் வச்ச ரைஸாக இருந்தாலும் ஓகே. ஸோ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சூப்பரான ஸ்பைசியான ஈஸியான எக் ரைஸ் ரெசிபி. ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸ் முட்டை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிட்ஸ்னோட லன்ச் கண்டிப்பாக ஃபுல்லாக காலி ஆயிரும். ஸோ நீங்கள் இதை சாஸ் கூட வச்சு கூட கொடுக்கலாம். ஸோ சாஸ் கூட அவங்க சாப்பிடும் போது ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஃபீல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். Subscribe for more recipes like this. Thank you.